எங்கே நீ சென்றாலும் அங்கே நான் வருவேனே. ஹலோ புட்டூஸ், நம்ம இந்த வீடியோவில் ஆர்ஜே பாலாஜி நடித்த சிங்கப்பூர் சலூன் படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நம்ம முதலாவதாக பார்க்க போகிறது என்னன்னா, நம்ம சிங்கப்பூர் சலூன் இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இந்த படத்தோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னங்கிறத சொல்கிறேன். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிராமத்தில் இருக்கும்போது சின்ன பசங்க 2 பேர், நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் அந்த ஏரியாவில் ஒரு பைத்தியக்கார மாதிரி தாடியும் கிடியுமா வச்சு வர ஒருத்தரை கல்லால் அடித்து எல்லாரும் விரட்டுறாங்க ஊரேவும். அவரை உள்ளே கூட்டிகிட்டு போய் அந்த ஏரியாவில் சாச்சான்னு ஒருத்தர் சலூன் கடை வச்சுருக்கவர், அவருக்கு பயங்கரமாக கட்டிங் சேவிங்லாம் பயங்கரமாக பண்ணி விட்டு வெளியே கூட்டிகிட்டு வந்தால் எல்லாருமே வணக்க வைக்கிற அளவுக்கு சூப்பராக மாற்றிருக்காரு. அதாவது என்னன்னா, ஒரு முடித்திருத்தம் செய்கிறவர் நினச்சா எப்படிப்பட்டவனை மாற்றி காட்ட முடியும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட முதல் விஷயம். இதை பார்த்து மிரண்டு போன நம்ம ஹீரோ எப்படியாவது இதே மாதிரி எக்ஸ்பர்ட் ஆகணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு. அதே மாதிரி இவர்கிட்ட தொழிலை கற்றுக்கிட்டு எக்ஸ்பர்ட்டும் ஆகிறாரு. இவர் +2 முடிச்சுட்டு இந்த தொழிலை வைக்கணும்னு சொல்லி கேட்டால் அவங்க அப்பா ஒரே வார்த்தையில் சொல்கிறாரு, இப்போ உனக்கு மெச்சூரிட்டி கிடையாது, 4 வருஷம் இன்ஜினியரிங் முடி, அப்பையும் உனக்கு இந்த மெச்சூரிட்டி இருந்துச்சுன்னா இந்த கடை வச்சு தரேன்ப்பா அப்படின்னு சொன்னால், 4 வருஷம் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு மறுபடியும் இதே கடை தான் வைப்பேன்னு சொல்லி பிடிவாதம் பண்ணி அதுக்கான தொழிலை கற்றுக்கிட்டு இருக்காரு. அதுக்காக கடையும் ஒன்று சூஸ் பண்ணுறாரு. அந்த கடையில் இவர் ஜெயிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இவர் சின்சியராக லவ் பண்ண பொண்ணே பார்த்தீங்கன்னா சலூன் கடையில் பெரிய லெவலில் சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடும். அப்போ இவர் சொல்கிற வார்த்தை, சலூன் கடையில் ஏன் பெரிய லெவலில் சாதிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட கான்செப்டாக வச்சவங்க. இந்த படத்துக்கு இவங்க சலூன் கடை பட்ஜெட் என்னன்னு தெரியுமா? 3.5 கோடி ரூபாய்க்கு கடை சொந்தமாக வாங்கி 1.5 கோடி ரூபாய்க்கு இன்டீரியர் ஃபுல்லாக பண்ணி 5 கோடி ரூபா பட்ஜெட்டில் இவர் சலூன் கடை ஆரம்பித்து இதில் சாதிச்சாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கதையை கொண்டு வராங்க. ஒரு மனசாட்சி வேணாமா? சலூன் கடையில் சாதிச்சாரா இல்லையானா இந்த படத்தை பார்த்து நிறையா பேர் மோட்டிவேட் ஆகி என்னாலையும் சின்ன லெவலில் ஆரம்பித்து பெரிய லெவலில் வளர்ந்தேறி என்னால் ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த தொழிலில் இருக்கவங்க ஆசைப்படுற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருந்தா அது ஒரு நியாயம் இருக்குது. ஒரு 50,000 ரூபா, 1 லட்ச ரூபா இல்லை 2 லட்ச ரூபா பட்ஜெட்டில் நான் கடை ஆரம்பித்தேன், இதை நான் எந்த அளவுக்கு கோடிக்கணக்கில் டேர்ன் ஓவர் பண்ணுற அளவுக்கு பெருசாக டெவலப் ஆகி வந்திருக்கேன்னு சொல்லி காமிப்பாங்கன்னா, இவர் கடை ஓப்பன் பண்ணுறப்பயே 5 கோடி ரூபாய்க்கு ஓப்பன் பண்ணிவிட்டு என் கடை இருக்க இடத்த நான் அடையாளமாக உருவாக்க நான் கஷ்டப்படுவேன்னு சொல்லி சொன்னால் இது என்ன நியாயம்? இந்த 5 கோடி ரூபாயை பேங்க்கில் டெபாசிட் பண்ணி வெறும் 7% வட்டியில் போட்டாலே வருஷத்துக்கு 35 லட்ச ரூபா வரும், மாதத்துக்கு 3 லட்ச ரூபா சம்திங் வருது. இதுவே பார்த்தீங்கன்னா என்னைய கேட்டால் மிகப்பெரிய ஒரு ரிச்சான வாழ்க்கம்பே. இதை நீங்கள் முதலீடு பண்ணி வாழ்க்கையில் ஜெயிச்சு நான் காமிக்கிறேன் அப்படிங்கிறப்ப ஒரு நடுத்தர மக்களுக்கோ இல்லை கீழ்த்தரப்பட்ட மக்களுக்கோ நீங்கள் இந்த படத்தை எடுத்தீங்களா, இல்லை 5 கோடி ரூபா வச்சுருக்க கோடீஸ்வரன் அதுலேருந்து எப்படி 50 கோடி ஆக்குறதுக்குங்கிறதுக்காக இந்த படம் வச்சிங்களா அப்படிங்கிறது சத்தியமாக தெரியல. சரி, இதுலையாவது அதே ஃப்ளோவில் போணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த படத்தோட கான்செப்ட்லேருந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்தை மாற்றி இவங்க டான்ஸ் காம்படிஷனுக்குள்ளே அப்படியே நுழைஞ்சிட்டாங்க. அதாவது ஒருத்தவங்க டான்ஸ் காம்படிஷனுக்கு உள்ளே போனால் எந்த சேனலுக்குள்ளேயுமே உள்ளே விடலை. இவர் முடியை வெட்டி கட்டிங் சேவிங்லாம் பண்ணி ஹேர் ஸ்டைலை மாற்றினோடனே எல்லா வழியும் இவங்க ஜெயிச்சுக்கிட்டே வராங்க அப்படிங்கிற மாதிரி. அதுலேயும் ஒரு பெரிய மிஸ்டேக் என்னென்னா, முதல் விஷயம் ஹேர் ஸ்டைலை மாற்றினா ஒருத்தனோட ஸ்டைல் மாறுங்கிறது கண்டிப்பாக நான் ஒத்துக்கிறேன், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் ஹேரே இல்லாதவன் கூட ட்ரெஸ்ஸிங் சென்ஸு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா எல்லாரோட வாழ்க்கையிலையும் ப்ளே பண்ணும் அப்படிங்கிறத இவங்க ஏன் மறந்தாங்கன்னு தெரில. ஏன்னா இவங்க டான்ஸ் காம்படிஷனுக்கு முத போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கிழிஞ்ச சட்டை, அழுக்க சட்டை இந்த மாதிரியா போட்டுட்டு உள்ளே போகிறதுக்காக நிற்கிற மாதிரி காட்டுவாங்க. அப்படி இருக்கும்போது இவர் சிங்கப்பூர் சலூன்லேருந்து ட்ரெஸ்ஸு எல்லாமே ஸ்பான்சர் பண்ணி இவர் அனுப்பி விட்டார் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் காமிச்சிருந்தா ஓரளவுக்கு பொருந்தி இருக்கும். அதே மாதிரி 3வது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த படத்தில் டைரக்டர் என்ன நினச்சிட்டாருன்னா, ஒரு பெரிய ஆட்களை கேமியோ ரோலுக்கு கூட்டிகிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக அந்த படம் ஹிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டாரு. நம்ம அரவிந்தசாமி, நம்ம லோகேஷ், நம்ம ஜீவா அப்படின்னு 3 கேமியோ ரோலை இறக்கியிருப்பார். நீங்கள் 100 கேமியோ ரோலை இறக்குனாலும் சரி, நம்ம ஆடியன்ஸை பொறுத்தளவுக்கு யார் கேமியோ ரோலில் வரா அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட அவங்க எப்படிப்பட்ட ரோலில் எப்படிப்பட்ட சீனில் என்ன மாதிரி மாசாக வராங்க அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். நம்ம அரவிந்தசாமி கடவுள் மாதிரி இங்கே வர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க.
கடவுளே நேரில் வந்தாலும் சரி நம்ம ஆளுக்க ஏன் மேஜிக் பண்ணி காட்டாமல் போயிட்டாரு அப்படின்னு தான் பாஸ் கேட்பாங்க. அதையே மறந்துட்டீங்க. அடுத்தது இந்த படத்தில் சின்ன வயசுலேருந்து இருக்க ஃப்ரெண்ட்ஷிப். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு சின்ன வயசுலேருந்து பாண்டிங்காக காட்டுறதுக்காக முக்க சீனாக வச்சுருந்தது அதை விட பெரிய கொடுமை. ஃபஸ்ட்டு அரை மணி நேரம் இந்த படம்லாம் உட்காந்து பொறுமையாக பார்த்தவன் மிகப்பெரிய ஆள்னு சொல்லிட்டு பாராட்டி அவார்டே கொடுக்கலாம், அந்த அளவுக்கு இருந்துச்சு. அப்போ படத்தில் நல்ல சீனே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான விஷயம் இந்த படத்தில் நம்ம ஹீரோவோட அப்பா கேரக்டர். எல்லாருமே வாழ்க்கையில் இப்படி ஒரு அப்பா கிடப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுற மாதிரி அந்த கேரக்டரை டிசைன் பண்ணியிருப்பாங்க. பையனோட ஆசை அவன் அதில் உறுதியாக இருக்கானா கண்டிப்பாக அவன் வாழ்க்கையில் ஜெயிப்பான் அப்படிங்கிற மாதிரி அவனோட முன்னேற்றத்திற்காக அவங்க அப்பா ஹெல்ப் பண்ணுற மாதிரி. உண்மையிலே நிஜமாக சொல்லணும்னா எத்தனையோ பேருக்கு வாழ்க்கையில் இந்த மாதிரி சொந்த கனவுன்னு சொல்லியிருக்கோம், அதுக்கு அவங்க அப்பா உறுதுணையாக இருப்பாரா அப்படிங்கிறது இங்கே எல்லாருக்குமே ஆச்சரியமான விஷயந்தான். ஸோ இந்த படத்தில் இந்த சீன் ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்த ஒரு சீன். அடுத்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அவன் சொன்னா இவன் சொன்னா உன்னால் முடியாதுன்னு எவன் சொன்னான். உண்மையிலே சூப்பர் பாட்டுங்க. அந்த பாட்டில் இருக்க வரிகளும் சொல்கிறேன், நிஜமாக செம மோட்டிவேஷ்னல் சாங். உங்களில் எத்தனை பேருக்கு அந்த பாட்டு பிடிக்கும் அப்படிங்கிறத மட்டும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அதே மாதிரி அடுத்த சூப்பரான நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் தன்னோட கற்றுக் கொடுத்த குருவை என்றைக்குமே மறக்காமல் அவரோட ஃபோட்டோவை தான் லோகோ மாதிரியே சிங்கப்பூர் சோழனுக்கு இவர் போட்டிருப்பார். அதே மாதிரி லாஸ்ட்டாக அவர் வரும்போதும் அந்த பாசம் கொஞ்சம் கூட குறையாத மாதிரி காமிச்சிருப்பாங்க. உண்மையிலே அந்த சீனும் எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. அடுத்து இந்த படத்தில் நடித்த ஆக்டர்ஸோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படத்தில் நான் சொன்ன மாதிரி அரவிந்தசாமி சார் கேமியோ ரோலு, லோகேஷ் கேமியோ ரோலு, ஜீவா கேமியோ ரோலு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அடுத்து நம்ம சத்யராஜ் சாரும் கேமியோ ரோலு, ரோபோ சங்கரும் கேமியோ ரோல் அப்படின்னு இந்த படத்தில் வரக்க எல்லா பேருமே கேமியோ ரோல் வந்த மாதிரி கொஞ்சம் சீன் தான் வந்துட்டு போகிறாங்க. இந்த படத்தில் ஆர்ஜே பாலாஜியை தவிர வேறு யாரோட கேரக்டருமே அந்த அளவுக்கு மனசில் நிற்கிற மாதிரி இல்லை. இவர் மட்டும்தான் படம் முழுக்க வராரே தவிர நம்மளுக்கு யாரோடதுமே வாவ் சூப்பராக இருந்துச்சுல இவரோட நடிப்பு. இந்த சீனில் இவர் எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருந்தார்ல, கொஞ்ச நேரம் வந்தாலும் செம்மையாக இருந்துச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி யாரோடதுமே இல்லை. ஒய்ஜி மகேந்திரன் அவரும் கேமியோ ரோல்னு தான் சொல்லணும். நம்ம ஆர்ஜே பாலாஜியோட முந்தைய படங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம மூக்குத்தி அம்மனாக இருக்கட்டும், கதை முழுக்க நம்ம பிகேவோட கதை சுட்டதாக இருந்தாலும் திரைக்கதை உண்மையிலே நல்லாயிருக்கும். கிளைமேக்ஸ் வரைக்கும் நல்லபடியாக ரசித்து பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம எல்கேஜி படம் உண்மையிலே ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிம், எனக்குலாம் ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட் ஃபிலிம். அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. அதே எதிர்பார்ப்போடு தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சிங்கப்பூர் சலூனுக்கும் போனோம். இத்தனைக்கும் இந்த சத்யராஜ் ஆர்ஜே பாலாஜி காம்பினேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அந்த படமுமே சுட்ட கதையாக இருந்தாலுமே நம்மளுக்கு அதுவுமே திரைக்கதை லெவலில் சூப்பராக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த படம் கதை கரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நல்லா இருந்துச்சே தவிர அதை திரைக்கதையில் கொண்டு வரும்போது ரொம்பவே சொதப்பி ஒரு நல்ல படத்தை ஒரு செம்ம மொக்க படமாக எடுத்து வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். இதுக்கு மேலே இந்த படத்தை பார்க்குறதும் பார்க்காததும் உங்களோட தனிப்பட்ட விருப்பம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.